ஹாய் அண்ட் ஹலோ, நான் உங்கள் தினா பாண்டியன். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இன்னொரு பயோமெடிக்கல் மெஷின் தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் கால்டு எக்கோகார்டியோகிராஃபி. ஸோ எக்கோகார்டியோகிராம் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்கோகார்டியோகிராஃபி. ஸோ எக்கோனா என்ன அர்த்தம் அப்படின்னா சவுண்ட் அப்படின்னு அர்த்தம். ரெஃப்ளெக்டட் சவுண்ட் வேவ்ஸ் தான் எக்கோன்னு சொல்லுவாங்க. கார்டியோ அப்படின்னா யூஸ்வலாக ஹார்ட்டை வந்து கார்டியாக் மசில்ஸ், அது கார்டியாக் மசில்ஸால் மேடாகிறதுனால ஹார்ட்டை வந்து கார்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. தென் கிராம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சவுண்டை வச்சு ஹார்ட்டை இமேஜிங் பண்ணுற, வீடியோ பண்ணுற டெக்னிக்ஸ் தான் இந்த எக்கோகார்டியோகிராஃபி அப்படின்றது. ஸோ இப்போ அந்த எக்கோகார்டியோகிராஃபியில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படின்றத பார்த்துட்டு தென் மெஷினுக்கு போகும். சரியா? இந்த பர்டிகுலர் வீடியோட அஜெண்டா என்னன்னாக்க, நம்ம ஃபஸ்ட்டு அந்த எக்கோகார்டியோகிராம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அந்த எக்கோகார்டியோகிராம் மெஷின் என்னென்ன மாதிரி மிஷின்லாம் இருக்குது, தென் அந்த எக்கோகார்டியோகிராம் என்னென்ன மாதிரி டைப்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த 3 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்கோகார்டியோகிராஃபை பற்றின ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் எக்கோனா சவுண்டுன்னு நான் சொல்லிட்டேன். நம்ம ஹார்ட்டில் சவுண்ட் அப்படின்றது எதனால் வரும்? வால்வ்ஸ்னால வரும். நம்ம ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வால்வ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைகஸ்பிட் வால்வ், ட்ரைகஸ்பிட் வால்வ், ஆரிக்கிள்ஸையும் வென்ட்ரிக்கிள்ஸையும் இடையில இருக்கக்கூடிய அந்த வால்வ்ஸ். இந்த 2 வால்வ்ஸை தவிர இன்னும் 2 வால்வ்ஸ் எங்கே இருக்குன்னா, அயோட்டாலையும் பல்மனரி ஆர்டரியிலையும் உள்ள பேஸில் 2 வால்வ் இருக்கும். தட் இஸ் அயோட்டிக் வால்வ், அயோட்டாவுக்கு கீழே இருக்கிறது, பல்மனரி வால்வ், பல்மனரி ஆர்டரிக்கு கீழே இருக்கிறது. இந்த 4 வால்வும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சவுண்டுக்காக. ஏன்னா நம்ம ஹார்ட்டில் வரக்கூடிய சவுண்ட் வேவ்ஸ் லப் அண்ட் டப். அந்த லப் அண்ட் டப் சவுண்டு எதனால் வருது அப்படின்னா, லப் அப்படின்ற சவுண்டு அந்த பைகஸ்பிட் வால், ட்ரைகஸ்பிட் வால் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுனால வருது. நம்ம பல்மனரி வால், அயோட்டிக் வால் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுனால டப் சவுண்ட் வருது. ஸோ இந்த லப் அண்ட் டப் அப்படின்ற சவுண்டு தான் நமக்கு ஹார்ட் சவுண்டாக வெளியே வருது. ஸோ இந்த பர்டிகுலர் எக்கோ அப்படின்ற ப்ரொசீஜர் மூலயமா ஹார்ட் சவுண்டை வச்சு நம்ம ஹார்ட் வால்வில் செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹார்ட் சவுண்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு வால்வில் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். ஸோ வால்வு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகலை, மேபி வால்வு வந்து இன்ஃப்ளமேஷன்ஸோடு இருக்குது, இல்லை ஃபேட் டெபாசிஷன் இருக்குது, வால்வு வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி கட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வால்வில் பிரச்சனை இருக்கும்போது தான் அந்த லப் அண்ட் டப் சவுண்டில் நமக்கு வேரியேஷன் இருக்கும். ஸோ நிறைய டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இசிஜி எடுத்து முடிச்சதுக்கப்புறமா கூட எக்கோ எடுத்துட்டு வாங்க, எனக்கு இசிஜியில் கிளியராக தெரிய மாட்டுது அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா இசிஜி அப்படின்றது ஓவரால் ஹார்ட் பற்றின ஃபுல் ஸ்டடி இருக்கும். ஸோ பர்டிகுலராக அந்த வால்வ்ஸை பற்றின ஸ்டடி மட்டும் கிளியராக பண்ணுறதுக்கு இசிஜியை விட எக்கோ வந்து நல்ல பெஸ்ட்டான வே. இசிஜிலையும் நமக்கு தெரியும், பட் எக்கோ மாதிரி அதில் கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால தான் டாக்டர் என்ன பண்ணுவாங்க, வால்வ்ஸை பற்றின ஸ்டடி பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இசிஜி மித்த சேம்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது, அந்த வேவ் ஃபார்ம்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது, பீக் வாரஸ்டி வேவ் ஃபார்ம்லாம் வால்வில் தான் பிரச்சனை அப்படின்றதுக்காக அவங்கள வந்து வால்வ்ஸோட எக்கோ வந்து எடுத்து அது மூலிமா வால்வ்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ரொசீஜருக்காக தான் நம்ம எக்கோகார்டியோகிராஃபி அப்படின்றதுக்கு போகிறோம். தட் இஸ் வால்வ்ஸை கிளியராக ஸ்டடி பண்ணுறதுக்காக மெயினான விஷயம். மித்தபடி வால்வ்ஸை தாண்டி சில விஷயங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஹார்ட்டோட இன்ஃப்ளமேஷன்ஸ், தட் இஸ் வீக்கங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதோட சேம்பர்ஸ்லையோ வால்வ்ஸ்லையோ அதையும் கூட இந்த எக்கோகார்டியோகிராம் மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது பேசிக் அனாட்டமி. தென் மெஷினுக்கு வந்தோம் அப்படின்னா, எக்கோகார்டியோகிராம் அப்படின்றது அல்ட்ராசோனோகிராஃபியில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் தான். நம்ம எப்படி ப்ரோப்னு சொல்லுவோம் இல்லையா அல்ட்ராசவுண்டில், தட் இஸ் டிரான்ஸ்டியூசர்னு சொல்லுவோம். அந்த ப்ரோபை யூஸ் பண்ணி அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸை உள்ளே சென்ட் பண்ணி உள்ளேருந்து வரக்கூடிய எக்கோ தட் இஸ் ரெஃப்ளெக்டட் வேவ்ஸ் மூலமா நம்ம இமேஜிங் பார்ப்போம். தட் இஸ் ஃபில்டர், குழந்தைங்களை ஸ்கேன் பண்ணி பார்க்குற மிஷின்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, அதுதான் ப்ரோபை. அந்த ப்ரோபை தான் இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, எக்கோகார்டியோகிராமுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரோப் மூலமா நம்ம சவுண்ட் வேவ்ஸை உள்ளே சென்ட் பண்ணி ரெஃப்ளெக்டடாகி வர சவுண்டில் அந்த ஹார்ட் சவுண்டும் அட்டாச் ஆகி வரும். அந்த ஹார்ட் சவுண்டும் சேர்த்து எக்கோவாகி வரும்போது நமக்கு இந்த பர்டிகுலர் மெஷின் என்ன பண்ணுவோம்னா அதை இமேஜாகவும் ரியல் டைம் வீடியோவாகவும் காட்டும். ஸோ அது மூலியமா டாக்டர்ஸ் அந்த வால்வ்ஸ்லாம் எப்படி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது, இன்ஃப்ளமேஷன்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையா, டைமிங் கரெக்டாக இருக்கா ஓப்பன் ஆகிறதுக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கும் அப்படின்றத ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுவாங்க ஹார்ட்டோட வால்வ்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெஷின்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய டெக்னிக்ஸ். ஸோ இதில் மோட்ஸ்லாம் நிறையா இருக்கும். யூஸ்வலி மோஷன்ஸ் பார்க்குறதுனால எம்மோடு யூஸ் பண்ணுவாங்க. அல்ட்ராசோனோகிராஃபியில் எம்மோடு யூஸ் பண்ணி இதில் டாப்லர், கலர் டாப்லர் என்ன கண்டிஷன்ஸில் நமக்கு வேணுமோ அந்த பர்டிகுலர் டாப்லர் யூஸ் பண்ணி we can view the image. ஓகே, ஸோ இது மெஷின்ஸ் பற்றினது. தென் இந்த எக்கோகார்டியோகிராம் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 மேஜராக 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கோகார்டியோகிராம் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்தொராசிக் எக்கோகார்டியோகிராஃபி. இதில்
நம்ம வந்து ஹார்ட்டை ஓப்பன் பண்ணுறதோ இல்லை எண்டோஸ்கோபி மூலிமா அனுப்புகிறதோ எதுவுமே கிடையாது. நம்ம யூஸ்வலாக இசிஜி எப்படி எடுப்போமோ எலக்ட்ரோட்ஸை ஃபிட் பண்ணி, அதே மாதிரி அல்ட்ராசவுண்டில் நம்ம ஃபீட்டல் அல்ட்ராசவுண்டில் குழந்தையை பார்க்கணும் அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் எப்படி வந்து ஜெல்லை தடவி அப்டமனில் பார்ப்போமோ அதே மாதிரி தொராசிக்கில், தட் இஸ் செஸ்ட்டில் ஜெல் வந்து அப்ளை பண்ணிவிட்டு, தட் இஸ் அந்த ப்ரோபில் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்மளோட நெஞ்சில் வச்சு பார்க்குறது தான் இந்த ட்ரான்ஸ் எக்கோகார்டியோகிராஃபி, தட் இஸ் ட்ரான்ஸ் தொராசிக் எக்கோகார்டியோகிராஃபி. ரெண்டாவது டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் முதல் டைப்போட. ரெண்டாவது டைப்போட பேர் என்ன அப்படின்னா ட்ரான்ஸ் ஈசோஃபேகியல் எக்கோகார்டியோகிராஃபி. ஸோ இது என்ன பேர்லேயே இருக்குது, ஈசோஃபேகஸ்னால் என்ன அர்த்தம்னா நம்ம தொண்டைக்குழி. ஸோ அந்த ப்ரோபில் ஒரு சின்ன எண்டோஸ்கோபி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ப்ரோபில் ஸ்மால் டியூப் மாதிரி இருக்கும், அந்த டியூப் அட்டாச் பண்ணிவிட்டு நம்மளோட ஈசோஃபேகஸில் அதை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஈசோஃபேகஸ்குள்ளே சென்ட் பண்ணிவிட்டு ஹார்ட்டோட பேக் வால்ஸ், தட் இஸ் பேக் சைடில் இருக்கக்கூடிய ஹார்ட்டோட அந்த பர்டிகுலர் ரீஜனை வந்து கிளியராக அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த ஈசோஃபேகஸ் வழியாக எக்கோகார்டியோகிராம் பண்ணுவாங்க. சரிங்களா? அது மூலிமா சவுண்டு சென்ட் பண்ணிவிட்டு அந்த வால்ஸோட பேக் சைடெல்லாம் எப்படி இருக்குது, ஹார்ட்டோட பேக் சைடு எப்படி இன்ஃப்ளமேஷன்ஸில் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிடலாம். இது வந்து லிட்டில் பிட் இன்வேசிவ் தான் சொல்லலாம். ஏன்னா ஈசோஃபேகஸ் தொண்டைக்குள்ளேயே அவ்வளோ அனுப்புறதுனால ஃபிசிக்கலாக சில கஷ்டங்கள் இருக்கும். தென் மூணாவது டைப் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் எக்கோகார்டியோகிராஃபி. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இப்போ நார்மல் எக்கோகார்டியோகிராம் எடுத்துருவாங்க, எடுத்து முடிச்சதுக்கப்புறமா தட் இஸ் நார்மல் எக்கோகார்டியோகிராம் ரெஸ்ட்டில் இருக்கும்போது, அந்த பேஷண்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது யூஸ்வலாக ஹார்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னா 72 to 80 beats per minute இருக்கும்போது ஒரு எக்கோகார்டியோகிராம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டை எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க, த்ரெட்மில்லில் நடக்க சொல்லுவாங்க, இல்லைனா காமனாக இருக்கக்கூடிய எக்ஸசைஸை வந்து சென்ட் பண்ணி எக்ஸசைஸ் வந்து பண்ண சொல்லி அவங்களோட ஹார்ட் பீட் வந்து 80லேருந்து அட்லீஸ்ட் 180லேருந்து 200 வரைய ஹார்ட் பீட் வர்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் டயத்தில் அவங்களுக்கு எக்கோ எடுப்பாங்க. ஸோ நார்மல் ஸ்டேஜில் இருக்கும்போதும் ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு எடுக்கும்போதும் எவ்வளோ வேரியேஷன் இருக்குது, இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறது தான் ஸ்ட்ரெஸ் எக்கோகார்டியோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் அதுக்கப்புறமா யூஸ்வலாக லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது இன்ட்ராவாஸ்குலார் எக்கோகார்டியோகிராஃபி ஆர் இன்ட்ராவாஸ்குலார் அல்ட்ராசவுண்ட்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஈசோஃபேகஸில் எப்படி வந்து டியூபை வந்து ஈசோஃபேகஸ் வழியாக அனுப்பிச்சாங்களோ அதே மாதிரி இதில் கேத்திட்டர் மூலியமா பிளட் வெசல்ஸில் அதை சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பிளட் வெசல்ஸில் அந்த கேத்திட்டர் ட்ராவல் ஆகி டைரெக்டாக உங்களோட ஹார்ட்டுக்குள்ளேயே போயிடும். ஸோ அந்த ஹார்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆரிக்கிள்ஸ், வென்ட்ரிக்கிள்ஸ், லெஃப்ட் ஆரிக்கிள், ரைட் ஆரிக்கிள் எல்லாத்தையுமே ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுனால ஹார்ட்டில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸை, இன்டர்னல் பார்ட்ஸை எல்லாத்தையுமே கிளியராக அந்த சவுண்ட் வேவ்ஸ் மூலிமா நம்ம பண்ண முடியும். இதுதான் ஆஞ்சியோகிராம் டெக்னிக்ஸுக்கு இந்த இன்ட்ராவாஸ்குலர் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்கோகார்டியோகிராஃபி போய் பார்த்தினா ஒரு 4 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கோகார்டியோகிராஃபி. ஸோ இந்த பர்டிகுலர் மெஷின் வந்து ஃபிலிப்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ஜி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, சீமென்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. லீடிங் கம்பெனிஸ் எல்லாமே இந்த எக்கோகார்டியோகிராமை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இதில் ஃபாலோ பண்ணக்கூடிய பிரின்சிபிள் அல்ட்ராசோனோகிராஃபி பிரின்சிபிள் தான். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ ஹோப் ஸோ இந்த எக்கோகார்டியோகிராம் பற்றின ஸ்மால் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இது மூலயமா நெக்ஸ்ட்டு நம்ம எக்யூப்மெண்ட்டை நம்ம லேட்டரான்னு பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.